சவுத் இந்தியால இருந்து டெல்லிக்கு போன ஒரு பெஸ்ட் கிக் பாக்ஸர். Sticking on his daytime. It's a bad line till he gets his arms down. கீழே விழுந்துட்டியா? ஏன் பார்த்து கவனமா இருக்க தெரியாதா உனக்கு? அண்ணா, நானும் நிறைய குடம் தூக்கிட்டு தான் வந்தேன். உனக்கு இது பெருசு தெரியல? அண்ணி ஒரு குடம் தூக்கினதான் பெருசு. அமுதா, நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? நீ விழுந்த மாதிரி புனிதா விழுந்திருந்தாங்கன்னா என்ன இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? தப்புதான், தப்புதான். ஏன்பா நீங்க அமைதியா இருக்கீங்க? நீங்களும் ஏதாவது சொல்லுங்க. அண்ணா எதுக்கு எடுத்தாலும் என்ன மட்டும் தானே குறை சொல்றாரு. என்னப்பா அமுதா, உன் அண்ணன் பக்கம் இருந்து பாருமா. நீ கீழே விழுந்தது உன் அண்ணனுக்கு தெரியாதுல்ல. மாசமா இருக்கும்போது புனிதா வெயிட் தூக்க கூடாது. கபிலா, புனிதா தண்ணி எடுக்க போனது எனக்கு தெரியாதுப்பா. தெரிஞ்சதுன்னா நான் போகிட்டு இருக்க மாட்டேன். கபிலன், இது சின்ன விஷயம். இத போய் நீங்க எதுக்கு பெருசுப்படுத்துறீங்க? அமுதா தான் தண்ணி எடுத்துட்டு இருந்தா. அவ கீழே விழுந்ததுனால தான் நான் போய் தண்ணி எடுக்க போனேன். இதுல அமுதா மேல எந்த தப்பும் இல்ல. ஏங்க, உங்களுக்கு எல்லாம் சீரியஸ்னஸ் தெரியுதா இல்லையா? ஏங்க, வெயிட் தூக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்லங்க. பாரு அமுதா, நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிருக்கேன். புனிதா அவங்க வீட்டுல செல்லமா வளர்ந்தவங்க. இதெல்லாம் உங்களுக்கு பழக்கமே கிடையாது. நம்ம வீட்டுல அவங்க மகாராணி மாதிரி வாழலனாலும் வேலைக்காரியா மாத்திட்டோன்னு அவங்க அம்மா அப்பா சொல்லிடக்கூடாதுல்ல. பார், இந்த மாதிரி நேரத்துல இப்படி வேலை வாங்குறதை யாராவது பார்த்து அவங்க வீட்டுல சொல்லிட்டா என்ன ஆகும்னு யோசிச்சியா? அண்ணா, இதெல்லாம் நான் அண்ணி கிட்ட சொன்னேன். சொல்லுங்க அண்ணி. அமுதா, உனக்கு தண்ணி எடுக்க இஷ்டம் இல்லைன்னா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிருக்கணும். நான் வேற ஏதாவது ஏற்பாடு செஞ்சிருப்பேன்ல. அதை விட்டு நான் கீழே விழுந்துட்டு அண்ணி போனாங்கன்னு கதை சொல்லிட்டு இருக்க.